ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த வகையில் இந்திய அளவில் அதிக வரி செலுத்தும் நடிகர்களில் அமிதாப் பச்சன் முதலிடத்தில் இருக்கார். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடப்பாண்டில் இந்திய நடிகர்களில் வருமான வரி அதிகம் செலுத்துறதுல அமிதாப் பச்சன் முதலிடத்தில் இருக்கார். அதுக்கு முன்னாடி அமிதாப் பச்சன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 11 அக்டோபர் 1942ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியா அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் பிறந்திருக்கிறாரு. அவருடைய பெற்றோர்களான தந்தை ஹரிவன்ஷ் ராய் பச்சன், தாய் தேஜ் பச்சன், அவருடைய மனைவி ஜெயா பத்ரி. அமிதாப் பச்சன் அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்திருக்கு. ஸ்வேதா பச்சன், நந்தா, அபிஷேக் பச்சன். இந்த 3 பேரில் அபிஷேக் பச்சன் நமக்கு ரொம்பவே தெரிந்த பிரபலமான நடிகரும் கூட. இவரோட மனைவி தான் ஐஸ்வர்யா ராய். இவர் திரையுலகத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்திய படங்களும் பல வெளிநாட்டு படங்களிலும் நடிச்சிருக்காரு. இவருடைய நடிப்பு திறமையை போற்றும் வகையில் மத்திய அரசும் திரைத்துறையும் பல விருதுகளை இவருக்கு அளித்து கௌரவிச்சிருக்கு. அந்த விருதுகளில் 3 பத்ம விருதுகளும் அடங்கும். சரி, இப்போ அந்த விருதுகள் என்னென்னு பார்க்கலாம். அமிதாப் பச்சன் அவர்கள் சினிமா துறையில் தலை சிறந்த பணியாற்றிருந்ததுக்காக 1984ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் பல படங்களில் நடித்து மக்களுடைய மனதில் பரிச்சயமான ஒரு நடிகராக திகழ்ந்ததால் சினிமா துறையில் மிக உயரிய சேவை புரிஞ்சதுக்காக 2001ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய சினிமா துறையில் பங்களிப்பை போற்றும் வகையில் இவர் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் பல படங்களில் நடிச்சிருக்காரு. இதை கௌரவிக்கும் விதமாக பிரான்ஸ் அரசு லேஜியன் ஆஃப் ஹானர் விருதை 2007ஆம் ஆண்டு அளித்து கௌரவிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு மத்திய அரசால் கலைத்துறையில் மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விருதான மிக அரிய தலை சிறந்த விருது பத்ம விபூஷன் விருது 2015ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டு மத்திய அரசால் கௌரவிக்கப்பட்டிருக்காரு. இதோட கூட திரையுலகத்தில் திரைத்துறை மூலியமாக, அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலியமாக கொடுக்கக்கூடிய தாதா சாஹேப் பல்கே விருது 2018ஆம் ஆண்டு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் திரைத்துறையில் சிறந்து விளங்குறது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்டு அதில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிச்சிருக்காரு. இவர் 1984லேருந்து 1987 வரையும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்காரு. இந்திய அரசோடைய சட்டத்திட்டத்தின்படி ஒரு தனிநபருடைய வருமானம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தால் அதற்கு வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் தாண்டி இருந்தால் அவருடைய வருமானத்திலிருந்து 30லேருந்து 35% அரசுக்கு வரியாக செலுத்தணும். அந்த வகையில் அமிதாப் பச்சன் அவர்களுடைய ஆண்டு வருமானமான 350 கோடிக்கு 120 கோடி வரி செலுத்தி வருமான வரி செலுத்தும் நடிகர்களில் அமிதாப் பச்சன் அவர்கள் முதலிடத்தில் இருக்கார். இவர் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 69% அதிகமாக வரி செலுத்தியிருக்கிறாரு. கடந்த ஆண்டு 92 கோடி ரூபாய் வரி செலுத்தி ஷாருக் கான் அவர்கள் முதலிடத்தில் இருந்திருக்காரு. அந்த ஆண்டு 100 கோடி ரூபாய்க்கும் கீழே வரி செலுத்தி அமிதாப் பச்சன் 4ஆம் இடத்துல இருந்திருக்கிறாரு. கடந்த ஆண்டு 4ஆம் இடத்துல இருந்த அமிதாப் பச்சன் இந்த ஆண்டு 120 கோடி ரூபாய் வரி செலுத்தி முதலிடம் பிடித்திருக்காரு. மேலும் இந்திய பிரபல நடிகர்கள் ஒருவரான சல்மான் கான் அவர்கள் 75 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியிருக்காரு. திரையுலகத்தில் புகழ்பெற்ற நடிகரான அமிதாப் பச்சன் அவருடைய அசாத்திய நடிப்பு திறமையால் இந்திய அளவில் அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் ஏராளம். மூலியமாக அதிக வரி செலுத்தும் இந்திய பிரபலம் என்ற பெருமையை அமிதாப் பச்சன் அவர்கள் பெறுகிறார். மேலும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு பார்க்கலாம். 2023 to 24 நிதியாண்டில் பல்வேறு துறைகளிலிருந்து வசூலிக்கப்பட்ட இன்கம் டேக்ஸ் அல்லது வருமான வரி எவ்வளோனா கிட்டத்தட்ட சுமார் 20 லட்சம் கோடி ரூபா. இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 17% அதிகரிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.